ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நண்டு எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. க்ளீனாக சுத்தம் செஞ்சு அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற எல்லா ப்ராசஸுமே செய்ய போகிறோங்க. பர்ஃபெக்டாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. 1 கிலோ கடல் நண்டு எடுத்துருக்கேங்க. கடல் நண்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த முள் வந்துட்டு குத்தும் நிறைய பேருக்கு, அதனால் இது போல் க்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வாங்க. நண்டோட கடைசி கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி பிச்சை எடுத்துக்கலாங்க. முழுவதும் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தட்டையாக இருக்கும் அந்த இடத்த மட்டும் பிச்சை எடுத்துக்கலாம். கடைசி காலோட இது போல் தட்டையாக இருக்கிற பகுதியை, ஏன்னா நம்ம வயல் நண்டில் எல்லா கால்களையுமே உடச்சி எடுத்துருவோம். ஆனால் கடல் நண்டில் வந்துட்டு ஓரமாக இருக்கிறத கட் பண்ணாலே போதும், மீதி கால்களை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், அந்த காலில் கடைசி 2 பேட்ச் மாதிரி இருக்கும் தட்டையாக இருக்கிற மாதிரி, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இது போல் நீட்டாக இருக்கிற பகுதியை விட்டுக்கலாம். கொடுக்காட்டு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணால் போதுங்க. கடல் நண்டில் இந்த 8 கால்கள்லையுமே அது போல் ஓரத்தில் இருக்கிற கொடுக்க மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போது பின்பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு தோல் மாதிரி இருக்கும், இந்த இடத்த நம்ம பிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம ஓடை வந்துட்டு ஈஸியாக உடைக்க முடியும். இந்த இடத்த இது போல் எடுத்திங்கனாலே கை வச்சுட்டு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். எடுத்துட்டு இப்போது அடிப்பகுதியில் உள்ள நம்ம ஓடை எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க ஓடு தான். இது நம்ம கத்திரிக்கோல் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நான் 3 மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறேங்க. நம்ம சிஸ்ஸர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே சொல்லுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கண் பகுதியாட்டு இருக்க பாருங்கள், அதையும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். ஒரு பவுல் வச்சுட்டு ஈஸியாக நம்ம போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைசியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சாஃப்டான தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், சதையாட்டம் இருக்கும். 2 பக்கமுமே இருக்குங்க சதைக்கு மேலே இந்த பகுதி, அதையும் பிச்சு எடுத்துருங்க. லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு சில நண்டில் அழுக்காகவும் இருக்கும். அது இது போல் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மேலே எக்ஸஸாக கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த தோல் பகுதி எல்லாத்தையுமே பிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இது போல் தான் நண்டை நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெறுமனே கையால் உடச்சி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த நண்டை கையால் உடைக்க போகிறோம். இது போல் நண்டை எடுத்துக்கலாம். அந்த கடைசி கால் பாருங்கள், ஓரமாக பிச்சு எடுத்துக்கணுங்க. முழுசாக உடச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சதைப்பகுதியை விட்டுட்டு லைட்டாக வெயிட்டே இல்லாமல் இருக்கும் அந்த பகுதியை மட்டும் நம்ம உடச்சி தூரம் போட்டுடணும். அந்த கால்களுடைய கடைசி கொடுக்கிற பகுதியை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். மீதி கால்கள் அப்படியே இருக்கட்டுங்க. இது போல் மெதுவாக திருவுனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உடச்சி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ பின்பக்கம் உள்ள அந்த தோல் பகுதி கொஞ்சம் கையில் எடுக்கும்போது வராதுங்க. சிசர் வச்சுட்டு இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை நம்ம அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் மேல் பகுதி ஓட்டை அப்படி அழுத்தி நீங்கள் திறந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக திறந்துக்கும். இப்போ மேலே கருப்பாக அழுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதோட கண் பகுதியும் உடச்சி எடுத்துட்டு, இப்போ இது போல் சதை மாதிரி இருக்குங்க, அதையும் நம்ம எட்டை எடுத்துடணும். அதுக்கு கீழே தான் ஓடாட்ட நண்டு இருக்கும். இது போல் 2 பக்கமுமே வளர்ந்துருக்கும். நண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே எக்ஸஸாக சின்ன சின்னதாக ஓடு மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது போல் சுலபமாக நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும் ஒரு நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்த நண்டை வந்து பார்த்திங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ண போகிறாங்க. ஒரு சிசர் எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிற தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், கடைசி காலோட அந்த அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்துட்டு சதை பகுதி மாதிரி இருக்கும், அதை விட்டுடலாம். ஓரங்களில் உள்ள அந்த கொடுக்கு பகுதியை மட்டும் கத்திரிக்கோலால் ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். பெரிய அந்த 2 கொடுக்கை வந்து கட் பண்ணாதீங்க. இந்த சின்ன சின்ன கொடுக்குகளில் நுனியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அடியோடு கட் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடிப்பகுதி நம்ம சிஸ்ஸராலேயே கட் பண்ண போகிறோம். இது போல் லைட்டாக தூக்குனாலே அது வந்துடுங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓட்டையும் நம்ம இது போல் சிஸ்ஸர் வச்சுட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையால் கட் பண்ணாதவங்க ஃபுல்லாகவே இது போல் சிஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம். கையால் ஓடு உடைக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் கையால் ஓடை உடைச்சிக்கலாம். இது போல் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஓடை நம்ம எடுத்துடலாம். சைடில் உள்ள அந்த சதை மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. 2 சைடுமே இருக்கும். மேலே கண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீட்டாக கண்ணு தூக்கிட்டு இருக்கும் உயிரோடு இருக்கும்போது, அந்த இடத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் போல் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க.
பாருங்கள், க்ளீனாக நம்மளுடைய நண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது மாதிரி எல்லா நண்டையுமே நம்ம முழுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் தண்ணி வச்சுட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லா நண்டையுமே இது போல் ஆஞ்சி எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணணுங்க. நம்ம தண்ணி வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நண்டு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணுறேங்க. 2லேருந்து 3 தடவை இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே 3 டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் உள்ள நல்லா அழுக்கு எல்லாமே வந்துடும். நண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கொழுப்பு கிடையாதுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. நான் 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். திரும்பவும் அதே அகலமான பவுலில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோங்க. நல்லா குலுக்கி விடுங்க. இந்த உப்பு மஞ்சத்தூளும் எல்லா நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல் நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது இதில் எதுவும் கிருமிலாம் எதுவும் இருக்காதுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வாஷ் பண்ணுறது வந்து உப்பு மஞ்சத்தூளில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா இது போல் கலந்து விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க எடுத்துக்க வேண்டியது தாங்க. நல்லா இது போல் தேய்ச்சி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தாங்க. நல்லா லைட்டாக இது போல் ஷேக் பண்ணாலே போதும், நண்டு நல்லா க்ளீன் ஆகிடும். எல்லா நடையுமே இது போல் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். இது போல் மஞ்சள் உப்பு தண்ணியில் கழுவும் போது எந்த ஒரு இதுவுமே கிருமி எதுவும் இதில் இருக்காதுங்க. நல்லா இது போல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கிறதுக்கு குழம்போ கிரேவியோ இல்லை வறுவலோ நீங்கள் எதுக்கு வேணாலுமே இந்த நண்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே சமைக்காமல் இருப்பீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சீசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கையாலையும் உடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணுறது உங்கள் வீட்டில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே நண்டை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.